ओम शांति। शांति। सभी तपस्या करके எல்லோரும் தபஸ்யா செய்து उस शांति की शक्ति का गहरा अनुभव कर रहे हैं। அந்த அமைதி சக்தியினுடைய ஆழமான அனுபவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். महसूस कर रहे हैं। எல்லாரும் தன்னை தான் லேசாக அனுபவம் பண்றீங்களா? லேசா இருக்கீங்களா? या थकावट लगी है? அல்லது களைப்பாக இருக்கா? जिसको थकावट लगी है वो हाथ। யாருக்கு களைப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க. களைப்பா இருக்கு, டயர்டா இருக்கு, லைட்டா இருக்கேன்னு நினைக்கிறவங்க, லேசா இருக்கேன்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. बहुत अच्छा, ரொம்ப நல்லது. क्योंकि ஏன்னா अभी का जो हमारा विषय है, பொது நாம பகிர்ந்துக்க போற விஷயம் लाइट स्वरूप का, லைட் ஸ்வரூபத்தினுடையதுதான். ऐसे तो ये हमारी अंतिम स्थिति है। இது நம்முடைய இறுதி ஸ்திதியாகும். ब्राह्मण सो பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா ஆகுதல். इस स्थिति को प्राप्त करने के लिए இந்த நிலையை அடைவதற்காக बाबा ब्रह्मा பாபா फरिश्ता बना, ஃபரிஷ்தாவாக ஆனார் தானே? बना। अब मुझे फरिश्ता बनना। இப்பொழுது நான் ஃபரிஷ்தா ஆக வேண்டும். एक बात का ध्यान रखेंगे, ஒரு விஷயத்துல நம்ம கவனம் வைப்போம். एक है फरिश्ता स्थिति का हमें क्लास करना है। நம்ம ஃபரிஷ்தா நிலையினுடைய क्लास माना उस स्थिति की नॉलेज, கிளாஸ் கேக்குறது அப்படினா, और दूसरा நிலையை பற்றிய ஞானம். मुझे फरिश्ता स्थिति का अनुभव करना है। फरिश्ता நிலையை நாம அனுபவம் பண்ணணும். मुझे उस अनुभव से நான் அந்த அனுபவத்தின் மூலமாக वो स्थिति बनानी है, என்னுடைய அந்த ஸ்திதியை உருவாக்கிக்கணும். आपका लक्ष्य क्या है? உங்கள் லட்சியம் என்ன? क्लास करना या கிளாஸ் கேட்கறது மட்டுமா அல்லது ஃபரிஷ்தா நிலையை அனுபவம் பண்றது உங்களோட லட்சியமா? अनुभूति करना, அனுபவம் பண்ணணும் தானே? अनुभूति करना है। तो उसके लिए அதற்காக पहले हम नॉलेज के दर्पण में நம்ம ஞானத்தினுடைய கண்ணாடியில आपको देखेंगे। தன்னை தான் பார்ப்போம். फरिश्ते का अर्थ होता है, फरिश्ता என்பதன் அர்த்தம் என்ன என்றால், इस फर्श से யாருக்கு कोई भी रिश्ता नहीं, எந்த உறவும் இல்லையோ. फर्श अर्थात सबसे पहले ये साकारी देह, फर्श அப்படினு சொன்னா साकारी दुनिया, இந்த சாகார உலகம், சாகார உடல் बहुत गहरी स्थिति है। அது மிகவும் ஆழமான நிலை. இது पुरुषार्थ भी बहुत गहरा है, இதற்கான முயற்சியும் மிகவும் ஆழமானது. क्योंकि ஏன் அப்படின்னா, हमें रहना इसी देह में है। ஏனென்றால் நம்ம இந்த உடல்ல தான் வாழ வேண்டியிருக்கு. 24 hours 24 மணி நேரம் मैं इसमें हूँ, நான் இதில் தான் இருக்கின்றேன். और इसकी जो ये दुनिया है, साकारी जगत, இதனுடைய உடல் இருக்கின்ற உலகம் சாகார உலகம். இதுல நாம लेकिन செயல்களை செய்யணும். इसको भी भूल जाएं, ஆனால் இதையும் மறந்து, और इस जगत को भी भूल जाएं, அதாவது இந்த உடலையும் மறந்து இந்த உலகத்தையும் है हमारा अभ्यास, மறக்க வேண்டும் என்பதே நம்முடைய அபியாசம் அல்லது பயிற்சியாகும். அதுதான் நமது முயற்சியும். இதற்கு தபஸ்யா பண்ணணும். तपस्या में बल है, शक्ति है, तपस्याவில தான் பலம், சக்தி அடங்கி இருக்கு. तो उस शक्ति को प्राप्त करने के लिए, அந்த சக்தியை प्राप्ति அடையறதுக்காக, तपस्या का आधार जो हमने बाबा में और दादियों में देखा, तपस्याவுடைய ஆதாரம் सब भी तपस्या करते हैं, பாபா நம்முடைய தாதிகள் கிட்டே பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் கூட தபஸ்யா செய்யறீங்க. பாபாவும் தபஸ்யா में और बाबा की तपस्या में உங்களுடைய தபஸ்யாவிலையும் பாபாவுடைய தபஸ்யாவிலையும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? है வித்தியாசம் இருக்கா? या हमारी तपस्या बाबा जैसी है? நம்முடைய தபஸ்யா பாபாவது போலயே இருக்கா? பிரம்மா பாபாவது போலயே அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? வித்தியாசம் இருக்குதானே? வித்தியாசம் இருக்குதானே? तो बाबा ने कैसी तपस्या की जो वो फरिश्ता बना?
பாபா அப்படி என்ன முயற்சி பண்ணி ஃபரிஷ்தாவாக ஆனார்? तो पहली बात जो हम ये देह के भूलने की कर रहे हैं, முதல் விஷயம் நம்ம இந்த உடலை மறக்கிறதுக்காக செய்யும் बाबा की तपस्या का आधार त्याग और அவனுடைய वैराग्य, தபஸ்யாக்கான ஆதாரம் இது என்ன? தோ தியாகமும் வைராகியமும். और पहले दिन से முதல் நாள்ல இருந்து बाबा का फुल अटेंशन इन दोनों बातों पर था। பாபாவினுடைய முழுமையான और கவனம் இந்த இரண்டு ये விஷயங்கள் மேல दोनों இருந்தது. बातें மற்றும் இந்த இரண்டு விஷயங்கள் बाबा के जीवन में नेचुरल वे में आ गई। பாபாவினுடைய வாழ்க்கையில இயல்பான முறையிலேயே तो बाबा ने அமைஞ்சிருந்தது. पहला त्याग किसका किया? முதல்ல பாபா எந்த விஷயத்தை தியாகம் செய்தார் என்றால் இந்த உடலை, देह का त्याग அது உடலினுடைய अर्थात உணர்வை देह தியாகம் செய்வது. भान का त्याग। தேகத்தை தியாகம் செய்வது அப்படின்னா என்ன? தேக உணர்வினை जैसे தியாகம் शिव செய்யறதுன்னு बाबा की அர்த்தம். प्रवेशता हुई, எப்படி எப்பொழுது சிவபாபா அவருக்குள்ளே பிரவேசம் बाबा ने उसको समझा பாபா அவருக்கு என்ன बस புரிய வச்சாருன்னா, ये देह அது अब उसको अर्पण। இந்த உடலை நீ எனக்கு मैं அர்ப்பணம் பண்ணு. जवाहरी, நான் मैं ஒரு इतना बड़ा வைர स्टेटस வியாபாரி, वाला, நான் பெரிய உயர்ந்த நிலையில இருக்கின்றேன், मैं कैसे ये करूंगा? நான் எப்படி இதை பண்ண முடியும்? इन सब में क्या आया? मैं। இந்த எல்லா और வார்த்தைகள்லையும் बाबा ने क्या किया? வாக்கியங்கள்லையும் நான் நான் என்பது इस வருது. मैं பாபா என்ன का பண்ணாருன்னா இந்த நான் என்பதை संपूर्ण त्याग किया। முழுமையாக தியாகம் செய்து விட்டார், விட்டு விட்டார். बाबा को लगन लग गई, பாபாவுக்கு ஒரு லகன், ஒரு ஈடுபாடு मैं ஏற்பட்டு விட்டது. वो अविनाशी शक्ति हूँ, நான் அந்த அழிவற்ற சக்தியாவேன், मुझे भगवान मिला है। எனக்கு பகவான் கிடைத்து விட்டார். और इस देह के भान को மற்றும் இந்த தேக बाबा ने தேக உணர்வை बड़े अभ्यास के साथ में कर्मेंद्रियों की மிக दरबार உயர்ந்த लगाकर முயற்சி செய்து கர்மேந்திரியங்களின் தர்பாரை கூட்டி बन करके ஒரு எஜமான जीत நிலையில प्राप्त இருந்து की। பாபா அவற்றை வெற்றி அடைந்தார். मैं कौन हूँ? நான் யாரு? मैं इन कर्मेंद्रियों का मालिक हूँ, நான் இந்த கர்மேந்திரியங்கள் मैं राजा हूँ। புலன்களினுடைய எஜமானன், ராஜாவா. पहले स्टेटस को छोड़ा, मैं जवहरी, मैं பாபா ये வந்து मैं ये, முதல்ல தன்னுடைய ஸ்டேட்டஸ், அதாவது நான் பெரிய வைர வியாபாரி, देह மாதிரி भान விஷயத்தை का விட்டு त्याग, தேக உணர்வினை தியாகம் स्त्री और पुरुष के भान का त्याग, அதாவது ये भी देह ஆண் भान பெண் है। அப்படின்றது கூட मैं ஒரு बहन தேக हूँ, உணர்வு இல்லையா? ये நான் ஒரு भाई है, சகோதரி, இவர் ஒரு तो ये சகோதரன், देह இது भान தேக का भी உணர்வு இல்லையா? त्याग। இதையும் பாபா விட்டுட்டாரு. हम कौन हैं? நாம யாரு? हम एक चैतन्य शक्ति, நான் யாரு? நான் इन ஒரு कर्मेंद्रियों உயிரோட்டம் உள்ள की சக்தி, मालिक, இந்த புலன் मैं आत्मा। அதிகாரியாக இருக்கின்றேன், நான் ஆத்மா. देह भान के साथ में दूसरा आता है देह अभिमान। தேகபானம் என்பது ஒன்று, தேக அபிமானம் என்பது இரண்டாவது. अभिमान क्या है? தேக அபிமானம் என்றால் என்ன? बुद्धि का अभिमान, அதாவது புத்தியினுடைய அபிமானம், अपने गुण और विशेषताओं का अभिमान, தன்னை பற்றியே உயர்வாக நினைக்கிறது, தன்னுடைய अपने குணங்களை स्टेटस பற்றியும் का தன்னுடைய पद पोजीशन விசேஷ का अभिमान, தன்மைகளை பற்றியும் தன்னுடைய பதவி, अपने தன்னுடைய लौकिक status, सिद्धियों की தன்னுடைய प्राप्ति का லௌகிக संपत्ति का வாழ்க்கையில अभिमान, கிடைச்சிருக்கக்கூடிய बहुत सारी செல்வம், बातों का இது अभिमान। மாதிரி பல விஷயங்களை பற்றின அபிமானத்தை தான் தேக அபிமானம் बाबा ने சொல்றோம். பாபா एक धक से ஒரே அடியாக, ஒரே வெட்டில் देह अभिमान को छोड़ा। தேக அபிமானத்தை விட்டுவிட்டார். मेरे में गुण विशेषता शक्तियां, என்னிடம் இந்த குணங்கள் இருக்கு, விசேஷ नहीं। தன்மைகள் இருக்கு, என்னிடம் சக்திகள் இருக்கு. वो करावनहार मेरे से करा रहा है। செய்ய வைப்பவர் என் மூலம் செய்ய வைத்துக் अपने आप को கொண்டிருக்கிறார். बाबा ने क्या बना दिया? தன்னைத்தானே பிரம்மபாபா என்னவாக ஆக்கினார் என்றால் நிமித்தமாக ஆக்கிவிட்டார். अब हमें भी बाबा के जैसा நாம் கூட बनना है, பாபாவை போல ஆகணும். तो इन दोनों बातों को आपको चेक करना அதனால पड़ेगा। இந்த இரண்டு விஷயங்களை நாம சோதிச்சு பார்க்கணும். सारा दिन அதாவது தேகபானம், தேகாபிமானம். कर्म करते நாள் हुए முழுவதிலும் நாம हम செயல்களை செய்யும் कितना போது घंटा बॉडी எத்தனை மணி நேரம் நாம தேக உணர்விலேயே இருந்து, அதாவது பாடி भले हमारे में கான்சியஸ் गलत அதுல இருந்து நம்ம संकल्प வேலை भावनाएं பண்ணணும். नहीं है,
நமக்கு தவறான எண்ணங்கள் தவறான लेकिन உணர்வுகள் मैं कर இல்ல. रहा हूँ, ஆனா நான் செய்கிறேன் मैं நான் इतना செய்கிறேன் घंटा जॉब நான் करता இவ்வளோ हूँ, நேரமா வேலை मैं பண்ணிக்கிட்டு इतना இருக்கேன், कार्य करता நான் हूँ, இவ்வளோ வேலைகளை मैं செய்கிறேன், ये करता நான் हूँ, இதை ये பண்றேன். क्या है? இதெல்லாம் என்னது? நான்னு சொன்னா நம்ம Body எதை conscious நினைக்கிறோம்? है। இந்த உடலையே நினைச்சிட்டு இருந்தோம்னா और बॉडी कॉन्शियस क्या தேக करता அபிமானமா है? இருக்கு. அந்த தேக थकावट அபிமானம் लाता है, நமக்கு களைப்பை ஏற்படுத்துது. स्थिति में गिरावट लाता है। நம்முடைய ஸ்திதி, அதாவது मैं மனநிலையில कहती बहुत थक गया, ஒரு கீழே நம்ம आज बहुत இறங்கிடுறோம். काम किया। அதாவது நான் இன்னைக்கு நிறைய வேலையை செஞ்சுட்டு எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு அப்படி तो நம்ம சொல்றோம். कर्म में அதனால हम செயல்கள்ல कितना समय देही अभिमानी स्थिति में कर्म करते हैं, ஆத்ம அபிமான इस நிலையில बात को இருந்து आपको எத்தனை चेक करना पड़ेगा, எத்தனை நேரம் நம்ம செயல்களை செய்யறோம் फरिश्ता அப்படின்றத बनना है நாம तो। சோதிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. क्योंकि वो जो ஃபரிஷ்தாவாக हमारे ஆகணும்னா இதை कर्म நம்ம है, செய்யணும், சோதனை பண்ணி பார்க்கணும். बॉडी कॉन्शियस के वश நம்ம वो செய்கின்ற कर्म கர்மமானது बंधन में बांधते हैं। கர்ம பந்தனத்துல நம்மள அழைச்சிட்டு और போகுது பாடி फरिश्ता क्या है? கான்ஷியஸ். ஆனால் ஃபரிஷ்தா என்பது என்ன? निर्बंधन है। ஃபரிஷ்தா என்பது யாருன்னா பந்தனம் அற்றவர். तो सारा दिन के अंदर, इसीलिए आपने देखा होगा हर रोज हर அதனால मुरली நாள் முழுதும் बाबा பாத்தீங்கன்னா बार बार ஒவ்வொரு बार एक நாளும் ही ஒவ்வொரு अभ्यास हम बच्चों को முரளியிலையும் देता है, பாபா अपने நமக்கு ஒரே को மாதிரியான பயிற்சிகளை आत्मा தான் சொல்றாரு. समझो, தன்னைத்தான் बाबा को ஆத்மா याद என்று करो, புரிந்து बच्चे கொள்ளுங்கள், आत्मा பாபாவை अभिमानी बनो, நினைவு बच्चे செய்யுங்கள், देही குழந்தைகளே अभिमानी बनो। ஆத்ம அபிமானியாக ये पाठ ஆகுங்கள், बाबा தேகி हम सबको அபிமானியாக पढ़ाता ஆகுங்கள் है, என்று क्योंकि தினந்தோறும் हम இந்த ब्राह्मणों பாடத்தை को பாபா फरिश्ता बनना है। நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா तो பிராமணர்களான देही अभिमानी स्थिति फरिश्ताவாக में स्थित ஆகணும். होकर के ஆத்ம हम அபிமான कितना நிலையில समय कर्म நிலைத்திருந்து करते हैं, எவ்வளவு நேரம் நம்ம ये है கர்மங்களை देह செய்கிறோம். को भूलना। இதுதான் உடலை रहना மறப்பதற்கான इसमें है, வழி. இந்த लेकिन உடல்ல தான் इसके இருக்கணும், द्वारा இதுதான் வாழறோம். मैं இருந்தாலும் आत्मा இதன் कर्म மூலமாக कर रहा ஆத்மாவாகிய हूँ, நான் इसको செயல்களை मैं करा செஞ்சுக்கிட்டு रहा हूँ। இருக்கேன், இதன் மூலமா செய்ய வைக்கிறேன். ये अभ्यास। இந்த ஒரு பயிற்சியை பண்ணணும். दूसरा जो देही अभिमानी बाबा कहता है, தேகி तो அபிமானின்னு பாபா बार என்ன बार சொல்றாருன்னா, हमें जो सूक्ष्म में அடிக்கடி சூட்சுமமாக गुणों और विशेषताओं का अभिमान आता है, நம்முடைய குணங்கள் மற்றும் விசேஷ जिसके தன்மைகள் कारण பற்றிய से அபிமானம் வருது. संबंधों में दूरी आती है, அதன் மூலமா हमारे कर्म बंधन சம்பந்தங்கள்ல बनते ஒரு हैं। தொலைவு इस ஏற்பட்டுருது, देह கர்ம अभिमान பந்தனம் உருவாகிறது. हमें இந்த खत्म करना தேக है। அபிமானத்தை நாம முடிச்சிடணும். दो बातें, देह भान बॉडी தேக பானம் कॉन्शियस என்பது और பாடி देह கான்சியஸ்னஸ், अभिमान, தேக அபிமானம் என்பது இருக்கு. ரெண்டு गुण விஷயம். विशेषता அதாவது தன்னுடைய குணம், தன்னுடைய சக்திகள், செல்வம், விசேஷ தன்மைகள், இதை பற்றிய அபிமானத்தை தேக அபிமானம் सबसे சொல்றோம். पहले इन दोनों चीजों का பாபா त्याग முதல்ல किया। எல்லாத்த விட முதல்ல இந்த त्याग ரெண்டு का விஷயங்களை விட்டுட்டாரு, தியாகம் பண்ணிட்டாரு. कभी बाबा को ये भान नहीं आया मैं तो इतनी तपस्या करता हूँ, நான் இவ்வளவு தபஸ்யா செய்கின்றேன் मैं तो என்று रात ஒருபொழுதும் रात பாபா भर நினைக்க. जाग करके बच्चों இரவெல்லாம் நான் கண் விழிச்சு குழந்தைகளுக்கு சகாஷ் கொடுக்க, அதாவது நான் मैं அப்படின்றது इतनी பாபா बड़ी கிட்ட இல்ல. इंस्टीट्यूशन நான் இவ்வளவு பெரிய வித்யாலயத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் பாபா நினைக்கல. இது எல்லாத்தையும் முற்றிலும் பாபா துறந்து விட்டார். मर जीवा, இதைத்தான் பாபா மர்ஜீவா, उन पुरानी बातों से जैसे बाबा இருக்கும் போதே இறப்பது அப்படின்னு சொல்றாரு. ये देह பழைய விஷயங்களிலிருந்து இறந்து போகின்றன. இந்த உடல் என்பது தாதா லேக்ராஜ் உடல். இந்த உடல் இறந்து प्रजा पिता की போய்விட்டது. बन गई। இந்த உடல் இப்பொழுது इसको பிரஜாபிதா चलाने என்ற वाला कौन? பெயர் உள்ளதா ஆகி, दादा लेखराज नहीं, இந்த உடலை நடத்துபவர் யாரு? मैं निमित्त, वो தாதா बड़ा லேக்ராஜ் बंधा கிடையாது. मैं कर रहा। நான் வெறும் நிமித்தமாக கருவியாக இருக்கேன், செய்ய வைப்பவர் இந்த உடலை செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று இவ்வாறு பாபா தேக அபிமானத்தை துறந்து விட்டார். जैसे शिव बाबा ने साक्षात्कार कराया, எப்படி சிவபாபா வந்து பிரம்மா பாபா காட்சிகளை காட்ட தொடங்கினாரோ அதே போல பழைய உலகத்தின் மேல जिसको बाबा बेहद பாபாவுக்கு का வைராக்கியம் வந்தது. அதை பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம்னு சொல்றாரு. बस खत्म हुई पड़ी। அதாவது இந்த முழு உலகமும் அழிந்தே போய்விட்டது. तब तो बाबा के सामने इतना स्पष्ट ज्ञान भी नहीं था। அப்ப பாபாவுக்கு आज இவ்வளவு हमारे தெளிவான पास ஞானம் கூட विनाश இருக்கல. का चित्र காட்சிகளை बिल्कुल क्लियर है। பார்த்தபோது हम सब இன்னைக்கு समझते நம்ம हैं, முன்னாடி मधुबन பார்த்தா में मीटिंग चल रही थी விநாசத்தினுடைய காட்சிகள் பத்தி நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. और कहा மதுபன்ல மீட்டிங் कि நடந்த போது 5 எல்லாரையும் बार आप श्वास लो और छोड़ो, இங்க எல்லாரையும் ஒரு முறை ऐसे இது மாதிரி பயிற்சி பண்ண வச்சாங்க. 5 முறை उसके बाद சுவாசத்தை सबको மூச்சை कहा நல்ல बैठ जाओ।
இழுத்து விடுங்க, அதுக்கப்புறம் तब उस திருப்பி भाई விடுங்க, ने कहा அப்புறம் आपने जो உட்காருங்கன்னு ये சொன்னாங்க. 5 बारी श्वास लिया और छोड़ा 5 முறை இந்த சுவாசத்தை आज दुनिया के अंदर இழுத்து விட்டீங்க इतनी இல்லையா, एटॉमिक அதாவது இன்ஹேல் पावर है எக்ஸேல் பண்ணோம் कि இல்லையா, इन सेकंड्स के अंदर में सारे विश्व का विनाश हो இந்த सकता है 5 வினாடி நேரத்துக்குள்ள முழு உலகத்தையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதத்தினுடைய और சக்தி हम अभी உலகத்துல இன்னைக்கு परिस्थिति நிறைஞ்சிருக்குன்னு देख रहे சொல்லி हैं, புரிய प्रकृति வச்சாங்க. अपने नजारे दिखा रही है இயற்கை நமக்கு தன்னுடைய காட்சிகளை वृत्तियां இன்னைக்கு इतनी காமிச்சுக்கிட்டு இருக்கு. कमजोर और इतनी तमो प्रधान हो गई है மனிதர்களுடைய உள்ளுணர்வு அந்த அளவுக்கு सत्ताएं பலவீனமாக आपस में தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. युद्ध के लिए தலைவர்கள் रेडी हैं யுத்தத்திற்காக माना தயாராக हमारे இருக்காங்க எல்லா सामने தரப்புலையும். अभी विनाश ஆனா बिल्कुल நம்ம எதிரில स्पष्ट இப்ப है ஆஹ், बाबा ने तो விநாசம் केवल என்பது साक्षात्कार தெளிவாக இருக்கு. किया था பாபா வெறும் और காட்சியை उस தான் பார்த்தார். साक्षात्कार के आधार पर அந்த காட்சியினுடைய ஆதாரத்திலே அவருக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உணர்வு सब ஏற்பட்டது. कुछ एक धक से बाबा எல்லாத்தையுமே छोड़ பாபா करके ஒரே सारी வீட்டுல दुनिया बाबा को कैसे दिखाई விட்டுட்டார். देती थी ये முழு सब मरे पड़े। உலகமுமே எல்லாமே இறந்து போய்விட்டது, எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு सुना नहीं தெரிஞ்சு बाबा ने अनुभव பாபா किया। யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, கேட்கல, इतनी बाबा அவர் की அனுபவம் property। செஞ்சார். பாபாவினுடைய एक எல்லா सेकंड में சொத்தும் भागीदार को दे करके बाबा निकल गया அவர் என்ன பண்ணாருன்னா ஒரே வினாடியில தன்னோட பார்ட்னருக்கு கொடுத்து விட்டு வந்துட்டாரு. और उस ஆன்மீக வாழ்க்கை वैराग्य தான் से வேணும்னு. जो அப்ப बाबा எல்லையற்ற की तपस्या வைராகியம் அவருக்கு இருந்தது. அந்த आपने बाबा के பாபா वीडियोस அதனுடைய देखे ஆதாரத்துல होंगे। தபஸ்யா பண்ண. बाबा ऐसे நீங்க लेटा हुआ பாபாவுடைய है पहाड़ी पर मस्ती में खोया हुआ है। பாபா இந்த புகைப்படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. மலைப்பகுதியில பாபா அப்படியே சாஞ்சி படுத்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. अपने अंदर में அதாவது गहराई அந்த ஆழமான சிந்தனையில மூழ்கி இருக்கிற அவருடைய புகைப்படத்தை நம்ம பார்த்திருக்கோம். பாபாவுக்கு யாராவது கமெண்ட்ரியா கொடுத்தாங்க யோகா பண்றதுக்கு? कि अभी तुम आत्मा बन जाओ, நீ अभी तुम ஆத்மா परमधाम ஆகுங்க, जा நீங்க रहे हो, பரந்தாமத்துக்கு अभी போங்க, तुम वहां जा இப்ப रहे அங்க हो। போங்க उस அப்படி சொல்லி யாராவது वैराग्य கமெண்ட்ரி के கொடுத்தாங்க वैराग्य பிரம்மா ने பாபாவுக்கு. அவருக்கு எல்லைக்கு आंतरिक அப்பாற்பட்ட वृत्ति வைராகியம் में இருந்தது. உள்ளுக்குள்ள वो அவருடைய जागृति लाई, அந்த விருத்தியில जिससे बाबा அந்த total விழிப்புணர்வு body से detach வந்திருந்தது. होकर के அதன் மூலமாக परमात्मा பாபா முற்றிலும் अवस्था में உடலிலிருந்து ज्ञान में தனிப்பட்ட ஆத்மா என்று அந்த ஸ்திதியை உருவாக்கிக்கிட்டாரு. இதுதான் தபஸ்யான்னு சொல்றோம். त्याग और वैराग्य के आधार पर தியாகம் மற்றும் வைராக்கியத்தினுடைய ஆதாரத்துல தான் இத்தகைய தபஸ்யாவை நாம செய்யணும். इस तपस्या से जो हम कर्म कर रहे हैं, दो बातें हैं इसमें भी। एक तो जो हम कर्म कर இந்த रहे हैं தபஸ்யாவின் सारा दिन ஆதாரத்துல के நாம अंदर, செயல்களை तो आत्मा செய்யறது. कर्म बंधन இதுல ரெண்டு में விஷயம் नहीं இருக்கு. बंधेगी। ஒண்ணு हमारे தபஸ்யாவின் नए ஆதாரத்துல बंधन கர்மம் नहीं பண்ணும் பொழுது बंधेगी। நாம புதிய और பந்தனங்கள்ல जो ये சிக்கிக்க गहरी மாட்டோம், साधना है, इससे கர்ம பந்தனத்துல போக மாட்டோம். पुराने किए हुए हमारे विकर्म ஏற்கனவே செய்துவிட்ட நம்முடைய விகர்மங்கள், அதாவது பாவ செயல்கள் அனைத்தும் तब பஸ்மம் ஆகும். आत्मा அப்பொழுது बोझ ஆத்மா मुक्त बनती जाएगी और சுமைகளிலிருந்து बोझ விடுபட்டதாக मुक्त ஆகும். आत्मा சுமையிலிருந்து விடுபட்ட अपने आप को தன்னைத்தான் इस शरीर में रहते हुए, இந்த உடலில் इस இருந்தபடியே दुनिया में रहते हुए இந்த உலகத்துல न्यारा இருந்தபடியே महसूस करेगी, நான் ஒரு விலகினவன், தனிப்பட்டவன் समझ என்ற रहे हैं? அனுபவத்தை செய்யும். रहेगी इसी இதை शरीर में। புரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது இந்த लेकिन உடல்ல उसको தான் क्या நம்ம महसूस இருப்போம். होगा? ஆனா அந்த ये ஆத்மாவுக்கு बॉडी என்ன भी क्या है? ஃபீல் ஆகும் அப்படின்னா, लाइट का है। இந்த உடல் கூட ஒளி ரூபமானது, இன்னும் मैं इस லேசாக दुनिया से இருக்குது. न्यारी हूँ। நான் இந்த உலகத்திலிருந்து ब्रह्मा விலகி बाबा இருக்கின்றேன். साकार में சாக்கார ரூபத்துல ஸ்திதி பிரம்மா பாபாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலை வந்து लास्ट இருந்தது. में जब बाबा अव्यक्त हुए, கடைசியில பாபா அவ்யக்தமான तब நேரத்துல जो बाबा के सन्मुख थे उन भाई बहनों ने ये अनुभव सुनाया। பாபாவை நேரடியா அதுக்கு கொஞ்ச बाबा के காலத்துக்கு पास முன்னாடி में பாபாவை कोई பார்த்த जाता था, बड़ा लंबा சகோதர लंबा சகோதரிகள் सोचकर बाबा को ये पूछना है, ये पूछना है, இந்த ऐसा அனுபவத்தை बाबा எல்லாம் को சொல்லியிருக்காங்க. बताना। பாபா கிட்ட அதை பேசணும், लेकिन இதை बाबा பேசணும், அதை ऐसा கேட்கணும், डिटैच இப்படி எல்லாம் स्थिति में பண்ணணும் बैठा அப்படின்னு रहता था। வருவாங்களாம் பாபா கிட்ட பேசுறதுக்கு. ஆனா பாபா அவ்வளோ तो ஒரு सामने वाले को விலகின बोलने விடுபட்ட की நிலையில வந்துட்டு இருப்பாரா. அப்ப எதிரில வந்து பாக்குறவங்களுக்கு அவர்கிட்ட பேசணும்னே தோணலாம். बाबा ऐसे लगता था जैसे बाबा इस அந்த धरती पर அளவுக்கு नहीं है, न्यारा। பாபா இந்த பூமியிலேயே இல்ல, இந்த உலகத்துல இருந்து பாபா விடுபட்ட ने நிலையில அவர் தென்பட்டாரு. इस धरती पर रहते हुए பாபா இந்த उस பூமியில வாழ்ந்து फरिश्ता கொண்டே स्थिति को அந்த प्राप्त பரிஷ்தா நிலையை பிராப்தி அடைந்தார். हमारे सामने बाबा उस स्थिति का एग्जाम्पल बना, நம்ம मुன்னாடி பாபா அந்த ताकि बच्चे ये அந்த ना कह நிலையினுடைய सके உதாரணமாக कि ஆகிவிட்டார். बाबा हम तो कर्म में थे, हम बाबा कैसे करते, हम ये स्थिति कैसे बना நாங்க सकते இவ்வளவு थे। வேலைகளை பண்ண வேண்டியிருக்கு, बाबा எப்படி நாங்க के இந்த மாதிரி सामने பண்ணணும்
परिस्थितियां भी अनेक थी। பாபாவுக்கு முன்னாடியும் நிறைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தது. பாபாவும் இத்தனை குழந்தைகளை காப்பாத்தி இருக்கிறாரு, பராமரிச்சிருக்காரு, எவ்வளவு சேவையை பாபா அதிகப்படுத்தியிருக்காரு. குழந்தைகளினுடைய சுபாவ சமஸ்காரங்களையும் மாத்தி இருக்காரு பாபா. பல சேவா கேந்திரங்களை, சேவா நிலையங்களை பாபா உருவாக்கினாரு. எல்லா வேலையும் பாபா செஞ்சார். लेकिन वो सब करते भी அந்த எல்லா வேலைகளை செய்து கொண்டேதான் उस बेहद की वैराग्य वृत्ति से எல்லைக்கு அப்பாற்பட்ட जो அந்த बाबा வைராகிய का உள்ளுணர்வு तप था, மூலமாக तपस्या थी। பாபா கிட்ட அந்த उस அளவுக்கு ஒரு तपस्या தபஸ்யா ने, जिसको உணர்வு बाबा இருந்தது. दूसरा एक शब्द कहता है பாபா அதை என்ன लगन சொல்றாருன்னா, की अग्नि, லகன் அதாவது தீவிர ஈடுபாட்டினுடைய कर्म அக்னி करते भी அப்படின்னு ये சொல்றாரு. लगन की வேலை अग्नि செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட அந்த ஒரு அக்னி இருந்தது, हमने நெருப்பு. बड़ी दीदी हमारी थी, நம்ம மன்மோகன் தீதி இருந்தாங்க, அவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். बड़ी दादी थी, நம்முடைய பெரிய தாதி அதாவது பிரகாஷ்மணி தாதிஜி இருந்தாங்க, அவங்களையும் दीदी को தீதி लास्ट में ये लगन लगी हुई थी। தீதிக்கு கடைசியில அந்த ஒரு ஈடுபாடு இருந்தது. அதாவது என்னன்னா, இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு ஆழமான ஈடுபாடு அவங்களுக்கு இருந்தது. யாருன்னா தீதியை பார்க்க हर एक को दीदी कहती थी, ऐसे ஒவ்வொருத்தருக்கும் उपराम தீதி से बस अब तो இந்த ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, வீடு திரும்பணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. उस लगन ने, அந்த ஒரு उस धुन ஈடுபாடு ने उपराम कर दिया। அவங்களை விடுபட்ட बड़ी நிலையை அடைய दादी, வச்சது. வடிதாதி दादी को जब मिलते थे लास्ट दिनों में, கடைசி நாட்கள் எல்லாம் தாதியை तो दादी சந்திச்ச போது सबको எப்படி यही இருந்ததுன்னா, कहती थी, எல்லாருக்கும் தாதி ஒரே விஷயத்த अब சொல்லிட்டு हमें இருந்தாங்க, இப்ப நாம कर्मातीत கர்மாதீத்த நிலையை அடையணும் அப்படின்றது தாதி தன் கடைசி காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ये लगन, ये धुन லகன் அதாவது आपको தீவிரமான जगानी पड़ेगी। ஈடுபாட்டை நாம தான் தட்டி मुझे எழுப்பணும். फरिश्ता நான் बनना ही ஃபரிஷ்தா है, ஆகியே தீர வேண்டும். நான் ஃபரிஷ்தா ஆகியே தீர नो வேண்டும். एक्सक्यूज। இதுல எந்த விதமான சாக்கு போக்கு கிடையாது. कोई कारण आप बाबा को नहीं दे सकते। பாபாவுக்கு நான் எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, अगर சாக்கு आपको போக்கி சொல்ல फरिश्ता முடியாது. बनना है, நான் அந்த மாதிரியான ஃபரிஷ்தாவாக ஆக வேண்டும் என்றால் बाबा के सामने कितनी भी परिस्थितियां थी, பாபாவுக்கு முன்னாடி எவ்வளவு दादियों பிரச்சனைகள் के வந்தது, सामने कितने தாதிகளுக்கு पेपर, முன்னாடி कितने கூட विघ्न எத்தனை थे, விதமான தடைகள், लेकिन वंदना। कभी किसी विघ्न का वर्णन नहीं किया। ஆனா எந்த விக்னத்தையும் தாதிகள் उन ஒரு பொழுதும் सबको வர்ணிக்கவே இல்லை. अपनी उस எல்லாத்தையுமே श्रेष्ठ स्थिति से தங்களுடைய परिस्थितियों உயர்ந்த को, ஸ்திதி மூலமாக, विघ्नों को நிலை மூலமாக बदला, அந்த சூழ்நிலைகளை, தடைகளை எல்லாம் அவர்கள் लेकिन மாற்றி उससे விட்டார்கள். ஆனால் डिटैच होकर के, तो इस detached ஆன स्थिति ஒரு को விலகிய बनाने நிலையில के இருந்து लिए அவங்க அந்த மாதிரி அதை ஜெயிச்சாங்க. दूसरी धारणा आपको अपनानी पड़ेगी। இந்த ஸ்திதியை உருவாக்குறதுக்கு நாம இரண்டாவது விஷயம் என்ன தாரணை பண்ணணும் அப்படின்னா, சாட்சி நிலையில இருக்கணும். साक्षी का मतलब, कई बार भाई बहनें बात करते हुए कहते हैं, हम तो साक्षी होकर के देख रहे थे। நம்ம சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் சில பேர் பேசி சாட்சி சொல்றாங்க. का சகோதர मतलब சகோதரிகள், होता है, உண்மையில சாட்சிங்கிறதுனுடைய उस அர்த்தம் என்ன அப்படின்னா, परिस्थिति का, उन बातों का, उन विघ्नों का அந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகள், தடைகள் என்ன आत्मा இருந்தாலும் पर कोई प्रभाव न पड़े। அதனுடைய பாதிப்பானது ஆத்மாவின் மேல் ஏற்படக்கூடாது. அதுதான் சாட்சியின். मेरे किसी स्वजन ने, नजदीक के संबंधी ने शरीर छोड़ा, என்னுடைய ரொம்ப நெருக்கமான உறவினர் ஒருவர் இறந்து காலமாகி விட்டார் அப்படின்னு வச்சோம். साक्षी कहेंगे। அப்ப சாட்சியா சொல்லுவோமா? நமக்கு ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப அவங்க போன அந்த பிரிவு நமக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு, அதிர்ச்சி ஆகிவிட்டது அப்படின்னா அதை எப்படி சொல்றது? गलत व्यवहार किया मेरे யாரோ நம்ம கிட்ட தவறாக நடந்து கொண்டார்கள். और मुझे उसका चिंतन चला। எனக்கு அதை பத்தியே சிந்தனை வந்துகிட்டு இருந்தது. फिर मैं कहती हूँ ठीक है, मैं तो साक्षी சரி, हो நான் गई, சாட்சி उसने कहा, ஆகிட்டேன் वो उसके அப்படின்னு साथ சொல்ல है। முடியுமா? ये साक्षी स्थिति नहीं है। साक्षी स्थिति है சாட்சி ஸ்திதி அப்படின்னா ज्ञान என்ன? युक्त बुद्धि से उस दृश्य को देखना। ஞானம் நிறைந்த புத்தியோட அந்த காட்சியை பார்ப்பதுதான் சாட்சி நிலை. जब ज्ञान युक्त बुद्धि से आप उस दृश्य को देखेंगे तो वो आपको प्रभावित नहीं करेगा, इफेक्ट नहीं करेगा। ஞான யுக்தி புத்தியோட அந்த காட்சியை நம்ம பார்த்தோம்னா அந்த காட்சியானது, அந்த आप बड़े சூழ்நிலையானது न्यारे நம்மை होकर के देख रहे हैं। பாதிக்காது.
அந்த और அளவுக்கு जब விலகி இருந்து आप நம்ம उस பார்க்க முடியும். परिस्थिति विघ्न या बात के प्रभाव में नहीं आए, சூழ்நிலை அல்லது விக்னம் அல்லது பிரச்சனை तो आत्मा की अंदर की जो स्थिति है ஆத்மாவுடைய உள்ளூர இருக்கக்கூடிய நிலையை वो कौन सी होगी? பாதித்து விட்டது அப்படின்னு சொன்னா उस घटना से அப்போ குஷி இருக்காது. பாதிக்கலைன்னா குஷியாகவே இருப்போம். அந்த சம்பவத்துல இருந்து விலகி குஷியாக कैसे இருப்போம். होगा? என்ன ஆகும், होगा या எப்படி नहीं ஆகும், होगा? ஆகுமா ஆகாதா, कोई हलचल नहीं, எந்த குழப்பமும் இருக்காது. क्योंकि साक्षी होकर के देखा. ஏனென்றால் சாட்சியாகி பார்க்கிறோம். साक्षी स्थिति में अंदर से आनंद आता है. சாட்சி நிலையில உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆனந்தம் मैं ஏற்படும். यहाँ बैठ करके इस दृश्य को देख रही हूँ, இங்க உட்கார்ந்தபடியே நான் இந்த காட்சியை பார்க்கிறேன். मुझे आनंद आ रहा है. आप एक फिल्म देखते हो, कोई हंसता है, कोई रोता है, कोई गाता है. இது ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்க போனோம் வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் சிரிப்பாங்க, ஒருத்தர் அழுவாங்க, ஒருத்தர் பாடுவாங்க, ஆடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் தான் வருது. अगर स्थिति पर प्रभाव पड़ता है, நம்ம நிலையில மனநிலையில அந்த சூழ்நிலையினுடைய தாக்கம் அல்லது பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அதை நம்ம சாட்சி நிலைன்னு சொல்ல முடியாது. இதுல கூட एक ரெண்டு है விஷயங்கள் साक्षी இருக்கு. स्थिति ஒன்று சாட்சி என்ற और மனநிலை, दूसरी है साक्षी अवस्था. சாட்சி அவஸ்தா. स्थिति और अवस्था, ஸ்திதி மற்றும் அவஸ்தா என்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? இந்த ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குதுன்றாங்க. स्थिति से अवस्था तक पहुंचना है. ஸ்திதி மனநிலை என்பதிலிருந்து அவஸ்தா स्थिति क्या है? நாம அடையணும். முதல்ல ஸ்திதினா என்னன்னு आज हम कहते हैं मेरी साक्षी स्थिति थी, तो आज मैं இன்று खुश என்னுடைய हूँ. நிலை कोई சாட்சி घटना का நிலையில मेरे पर இருந்து प्रभाव எந்த नहीं पड़ा. சம்பவமும் என்னை தாக்கலை कल பாதிக்கலை मेरी நம்ம स्थिति சொல்றோம். बदल जाती है. அது कहते ना आज நாளைக்கு என்னுடைய ஸ்திதி மாறிவிட்டது. कल मेरी स्थिति बहुत अच्छी थी. நேத்து என்னோட நிலை நல்லா ஸ்திதி இருந்தது, क्या है? இன்னைக்கு என்னுடைய நிலை நல்லா இருந்தது அப்படி நம்ம சொல்றோம். அப்ப ஸ்திதி என்பது மாறக்கூடியதாக. अवस्था क्या है? அவஸ்தா என்ற वो வார்த்தை என்ன? स्थिति बनते बनते ஸ்திதி अवस्था உருவாகி बन உருவாகி जाती है. தான் अवस्था அவஸ்தா என்ற நிலையை உருவாக்குகிறது. அந்த அவஸ்தா என்ற நிலை வந்து மாற்றம் அடையிறது இல்லை. हमें क्या बनाना है? நாம என்ன ஆகணும்? இப்ப साक्षी சாட்சி அவஸ்தாவை, சாட்சி என்ற அந்த உறுதியான நிலையை समझ रहे हैं? உருவாக்கிக்கணும். அது ஒரு உறுதியான நிலை स्थिति சொல்லலாம். बनाते बनाते अवस्था तक पहुंचना है. तो ये ஸ்திதி साक्षी உருவாகி अवस्था உருவாகி அவஸ்தா என்ற நிலையை நாம் हमें அடையணும். कर्म करते कर्म के बंधनों से मुक्त. கர்மங்கள் செய்தபடியே கர்மங்களினுடைய பந்தனங்கள்ல இருந்து நம்மை அது விடுவிக்கிறது. मेरा इन्वॉल्वमेंट नहीं है, எனக்கு அதுல வந்து मुझे उसमें ஈடுபாடு இல்லை, इंटरेस्ट नहीं है. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆர்வம் இல்லை. बाबा की श्रीमत है इसलिए मैं कर रही हूँ. பாபாவுடைய ஸ்ரீமத் என்பதற்காக நான் செய்கிறேன். ये साक्षी. இது வந்து சாட்சியா இருக்கிறது. तो इस स्थिति से இந்த अवस्था निले- तक पहुंच करके कर्म இந்த में நிலையிலிருந்து बंधनों से இந்த अपने சாட்சி आप को मुक्त என்ற உறுதியான அவஸ்தா அந்த நிலையை நாம அடையணும். அப்ப கர்ம பந்தனங்கள்ல இருந்து விடுபட முடியும். அபியாஸ். அதுக்கப்புறமா பயிற்சி பண்ணணும். अभ्यास क्या है? बाबा ने பயிற்சினா इन என்ன? स्थितियों को बनाने के लिए बहुत सारे अभ्यास दिए हैं. பாபா நமக்கு பலவிதமான பயிற்சிகளை கற்று चलते தந்திருக்கிறாரு. फिरते. போகும்போதும் क्योंकि जो வரும்போதும் व्यक्ति उसकी जो पर्सनालिटी बनती है वो उसके गुण विशेषता या संकल्प से बनती है. ஒரு हम மனிதனுடைய किसी को பர்சனாலிட்டி देखते எதை हैं, வச்சு உருவாகுதுன்னா அவங்களுடைய हमारी குணங்கள், दीदी விசேஷ தன்மைகள், சிந்தனைகளை வச்சுதான் लौकिक உருவாகுது. நம்ம உதாரணத்துக்கு तो பார்க்கும்போது दीदी நம்முடைய के अंदर தீதிஜி, जो அதாவது लॉ மன்மோகினி से தீதி चलाने का संस्कार ரொம்ப था, லாஃபுல்லா वो उसकी சட்டப்படி இருப்பாங்க. पर्सनालिटी में दिखाई அது देता. அவங்களுடைய பர்சனாலிட்டியில அப்படியே தெரியும். दादी கம்பீர தோற்றம். தாதிஜி எப்படி இருப்பாங்க? Loveful. லவ்ஃபுல்லா இருந்தாங்க. பிரகாஷ் वो மணி दादी தாதிஜி की அவர்கள் அன்பு पर्सनालिटी में நிறைஞ்சவங்களா दिखाई இருந்தாங்க. देता. அது அப்படியே அவங்களுடைய इसका தோற்றத்துல मतलब लॉ வெளிப்பட்டது. नहीं था, वो नहीं. அதாவது அவங்க கிட்ட हर அவங்க एक சட்டப்படி की நடக்கல அப்படி विशेषता, கிடையாது. विशेष जो है, ஒவ்வொருத்தருடைய ஒரு விசேஷத்தன்மை அவர்களுடைய பர்சனாலிட்டியில दादी जानकी தென்படுது. தாதி ஜானகிஜி அவர்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பர்சனாலிட்டி நீங்க பார்த்திருக்கீங்க. तो हम அதனால जो நாம विशेष संकल्प करते हैं விசேஷமாக எந்த மாதிரியான वो எண்ணங்களை हमारी உருவாக்குறோமோ पर्सनालिटी में आता அது நம்முடைய பர்சனாலிட்டியில தென்படும். व्यक्तित्व में आता है. व्यक्तित्व क्या है?
बोल चाल चलन அதாவது व्यवहार நம்முடைய वो आपकी पर्सनालिटी। எண்ணம், சொல், செயல், காரிய விவகாரங்கள் अब இதெல்லாம் நம்முடைய फरिश्ता பர்சனாலிட்டி बनने के அப்படின்னு சொல்றோம். लिए இப்போ ஃபரிஷ்தாவாக ஆகணும், आपको अभ्यास करना है, நாம அபியாசம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். सारे दिन में इस बात पर अटेंशन நாள் रखना। முழுவதுமே இந்த விஷயத்தின் மேல நாம கவனம். फरिश्ता क्या है? ஃபரிஷ்தா என்றால் என்ன? फरिश्ता क्या है? ஃபரிஷ்தானா என்ன? उड़ने वाला। பறப்பவர்கள். फरिश्ता कैसा है? बहुत करके फरिश्ते के जो चित्र दिखाते हैं छोटे छोटे बच्चों के दिखाते हैं, बड़े ஃபரிஷ்தாக்களை வந்துட்டு लेकिन சின்ன சின்ன குழந்தைகளை बचपन காட்டுறாங்க. ज्यादा அதாவது दिखाई அந்த சின்ன சின்ன ஏஞ்சல்ஸை வந்து और காட்டுறாங்க. 2 पंख दिखाते हैं। அதுல 2 ரெக்கையையும் காட்டியிருக்காங்க படங்கள்ல நம்ம பார்க்கணும். उसी को फरिश्ता कहते हैं ना। அதான ஃபரிஷ்தான்னு சொல்றோம் நம்ம. मैं फरिश्ता बनने वाली, நான் ஃபரிஷ்தாவாக ஆகணும். तो मुझे हमेशा நான் எப்பொழுதுமே उमंग और उत्साह ஊக்கம் மற்றும் உற்சாகம் इन दोनों पंखों से என்ற 2 இறக்கைகள் इस மூலம் प्रवृत्ति को करते हुए उड़ते रहना, हल्का உலகத்துல இருந்து விடுபட்டு பறக்கணும். லேசான कोई நிலையை भी அடையணும். परिस्थिति எந்த விதமான हमारे சூழ்நிலையும் उमंग और उत्साह को कम न करे। நம்முடைய ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை குறைத்து விடக்கூடாது. बाबा में, பாபாவிடம், दादियों में தாதிகளிடம் गुण हमने देखा। இந்த குணத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. कुछ भी हो जाए எது நடந்தாலும் சரி, कभी थकेंगी नहीं, ஒரு பொழுதும் அவங்க சோர்வடையல. कभी उमंग उत्साह कम ஒரு कम பொழுதும் नहीं। அவங்களுடைய ஊக்கமும் दादी जान உற்சாகமும் की एक குறைவு. बार बोल रही थी, ஜானகி मेरे தாதி ஒரு सामने முறை 50 சொன்னாங்க, लोग मरे पड़े होंगे ना तो मैं ऐसी बैठी। எனக்கு முன்னாடி 50 பேர் செத்து போனா கூட நான் இப்படியே தான் உட்கார்ந்திருப்பேன்னு சொன்னாங்க. समझा? புரிஞ்சுதா? इतनी डिटैच, அதாவது அந்த அளவுக்கு ஒரு விலகிய நிலை. उमंग बैठी है राजा, हम நான் ब्राह्मणों ராஜா का என்ற ஒரு उमंग ஊக்கம், उत्साह उसमें அந்த ஒரு चढ़ा ஆர்வம். उतार आता रहता है। பிராமணர்களான जनवरी பிராமணர்களான मास நமக்கு आएगा, அந்த सब ஒரு अव्यक्त बाबा को सामने நிலை रख करके ஊக்கம் बड़ा உற்சாகத்தை अच्छा தக்க पुरुषार्थ வச்சுக்கணும். करेंगे। ஜனவரி மாசத்துல நம்ம बड़े நல்ல उमंग उत्साह ரொம்ப में உற்சாகத்தோட उड़ने का भी अनुभव और योग के भी முயற்சி अच्छे பண்ணி अच्छे अनुभव। நல்ல நல்ல யோகத்தினுடைய जनवरी அனுபவத்தை मास பண்றோம். पूरा ஜனவரி होगा, उसके बाद ஜனவரி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நம்முடைய पहले ஸ்திதி जैसा கீழே उमंग और இறங்கிடுச்சு उत्साह அப்படின்னா எப்படி? नहीं है। அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஊக்கம் உற்சாகம் ஜனவரி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல. அப்படி இல்ல, நீங்கள் எல்லாருமே தங்களுடைய குழந்தை பருவத்தை நினைச்சுக்கோங்க. அதாவது ஞானத்தினுடைய குழந்தை பருவத்தை நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் எப்படி இருந்தது நீங்க நினைச்சு याद பாருங்க. करो। கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாப்போம். उसके बाद அதுக்கப்புறமா அதன் பிறகு इसलिए बाबा को पढ़ाना पड़ता है, बच्चे बचपन के दिन அதனாலதான் பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? குழந்தை பருவ நாட்களை மறக்காதீங்கன்னு சொல்லி इस கொடுக்குறாரு. उमंग और उत्साह को இந்த ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை हमें कायम रखना है। நாம நிலையாக தக்க வச்சுக்கணும். बाबा के, பாபாவுடைய दादियों के जीवन में மற்றும் தாதிகளுடைய इस उमंग வாழ்க்கையில उत्साह பார்த்தோம் को जो அப்படின்னா उन्होंने कायम रखा, उसका कारण அவங்க எப்பவுமே இந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தக்க வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா नियमित रीति से தங்களுடைய தினசரி நடவடிக்கைகளை நியமிக்கப்பட்ட, அதாவது விதிக்கப்பட்ட ரூபத்துல ஸ்ரீமத் பிரகாரம் அவங்க கரெக்டா வச்சுக்கிட்டாங்க. அமிர்த வேலைனா அமிர்த வேலை क्लास தான், माना முரளி கிளாஸ்னா मुरली, முரளி கிளாஸ் தான். कोई बांध छोड़ नहीं। जिस समय जो எதையுமே அவங்க விட்டதில்லை. எந்த நேரத்துல எந்த வேலையை பண்ணணுமோ அந்த நேரம் चलाया। அத அவங்க தினச்சரியாவினுடைய ரூபத்துல சரியாக பண்ணாங்க. நீங்கள் எல்லாரும் கூட इस पर अभ्यास करना पड़ेगा। இந்த விஷயத்தின் மேல பயிற்சி பண்ணணும். दिनचर्या हमारी अस्त व्यस्त नहीं होनी चाहिए। தினச்சரியா அப்படி समझो இப்படின்னு आप இருக்க கூடாது. लौकिक में सोशल में है, நீங்க कभी லௌகிக किसी காரியங்கள்ல मैरिज இருக்கீங்க, का प्रसंग है, कभी किसी का எங்கேயாவது दूसरा கல்யாணத்துக்கு प्रसंग அங்கங்க है। போயிட்டு வர வேண்டியிருக்கும், வேற எங்கேயாவது வெளியில போகிற வேலைகள்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் நடுவுல अपनी दिनचर्या को नियमित रखना। தங்களுடைய தினசரியத்தை நீங்கள் दिल्ली में
நியமிக்கப்பட்ட ரூபத்துல சரியா पांडव கடைபிடிக்கணும். भवन में मैं दादी தில்லியில गुलजार के साथ में रहती थी। குல்சார் தாதிஜி அவர்களோட பாண்டவ பவன்ல எனக்கு तब இருக்கிற वहाँ வாய்ப்பு एक எனக்கு वकील கிடைச்சது. भैया था, तब बहुत அப்ப वहाँ का अच्छा वकील था। ரொம்ப நல்ல ஒரு வக்கீல் ஒருத்தர் கிளாஸுக்கு வந்துகிட்டு तो இருந்தாரு. दादी ने उसको ये पाठ पक्का कराया था, தாதி அவருக்கு என்ன நல்லா சொல்லி कभी भी கொடுத்திருந்தாங்கன்னா, मुरली मिस नहीं ஒரு करनी, பொழுதும் कुछ भी हो முரளிய जाए, तुम எது நடந்தாலும் कितना சரி, भी busy हो, எவ்வளவுதான் நீ பிஸியா जिस दिन இருந்தாலும் time ना मिले उस दिन டைமே 5 கிடைக்கலனா मिनट கூட भी बाबा 5 के घर நிமிஷமாவது आके வந்து जाना है। பாபாவோட கிளாஸ் கேட்டுட்டு போகணும், முரளிய ஒரு பொழுதும் தவற விடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ऐसी पक्की गांठ बांधी थी, संकल्प किया அவ था। அதனால அந்த சகோதரர் கூட उसकी बेटी का சங்கல்பத்தினால marriage था। நல்ல ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டாரு, तो முரளிய रात தவற को விடக்கூடாது. 10 बजे आकर के उसने அவர் दादी பொண்ணுக்கு को கல்யாணம், அவர் பொண்ணு கல்யாணத்து அன்னைக்கு கூட நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணாராம். और 10 बजे आया, பெரிய தாதி அங்க 5 உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. मिनट बाबा के कमरे में बैठा। 5 நிமிஷம் வந்தாராம். दादी வந்து பாபா गुलजार थी ना, उनकी लौकिक मदर थी वहां पर, ऑलराउंडर दादी। குல்சார் தாதிஜி அவர்களுடைய லௌகிக அம்மாவுக்கு ஆல்ரவுண்டர் தாதின்னு பேர் யக்கியத்துல அவங்க இருந்தாங்க. அப்ப दूसरी घटना उसकी बनी, बेटी की जो मैरिज की तो उसका जो हस्बैंड था, பொண்ணுக்கு accident கல்யாணம் में பண்ண उसने शरीर छोड़ा। பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு. ஆனா तो அதுக்கப்புறமா सारा அந்த दिन उसकी மாப்பிள்ளை வந்து कारोबार ஆக்சிடென்ட்ல चली, வந்து सुबह தவறிட்டார். क्लास करके गया था, दूसरे दिन उसका अग्नि அன்னைக்கு கூட संस्कार வந்துட்டு करना था। முரளி கிளாஸ் அவர் கேட்டார். पहले மறுநாள் அந்த सुबह सुबह அந்த மயானத்துக்கு கொண்டு போய் எரிக்கிறதுக்கு முன்னாடி கூட அதிகாலையில வந்து ஒரு சில क्यों நிமிஷங்கள் வந்துட்டு सुनाती हूँ? முரளிய வந்துட்டு கேட்டாராம் அவரு. और ये ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, अनुभव सुनाया, அந்த ஆத்மா வந்து அனுபவம் என்ன சொன்னாருன்னா, दादी ने जो रेगुलर எனக்கு தாதிஜி வந்து ரெகுலர் கிளாஸ் उन परिस्थितियों கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. मैंने நானு इस संकल्प का पालन किया, அந்த பிரச்சனைகள்லயும் நான் जिससे मैं अभी तक जिंदा हूँ, अर्थात இந்த முரளியை கேட்ட காரணத்தினாலதான் நான் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். समझा? புரிஞ்சுதா? ஏன்னா பாபா அவர் அவ்வளவு हमारा சக்தி கொடுக்குறாரு. उमंग उत्साह, நம்முடைய ஊக்கம் மற்றும் உற்சாகம் आर्थिक परिस्थिति आई, अवस्था डाउन हो गई, ஏதோ பிரச்சனை வந்தது, சூழ்நிலை வந்தது, அப்படி அப்ப நம்முடைய इन அவஸ்தா परिस्थितियों में நிலை வந்து கீழே இறங்கி போய்விட்டது अरे அப்படின்னு ये तो இருக்கக்கூடாது. चक्र है, ஏன்னா இது ஒரு சக்கரம். जैसे बाबा ब्रह्मा பிரம்மா பாபா எப்படி निश्चय बुद्धि होकर उमंग और उत्साह நிச்சய से புத்தியோட बाबा के साथ ஊக்கம் चलता உற்சாகத்தோட रहा। பாபாவோட இருந்துட்டு இருந்தார், சிவ பாபாவோட. அந்த மாதிரி நாம கூட இருக்கணும். बाबा के यज्ञ में பாபாவோட யஜ்யத்துல एक टाइम ऐसा आया ஒரு முறை அந்த மாதிரியான जो காலகட்டம் खाने நடந்தது. के लिए नहीं था, आपने हिस्ट्री சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல அப்ப யஜ்யத்துல. அதுல நீங்க கதையை கேட்டிருப்பீங்க. घर में बैठे हैं 400 பேரு குழந்தைங்க இருக்காங்க और யஜ்யத்துல. स्टॉक के अंदर में, भंडारे के अंदर एक अनाज का கிச்சன் दाना नहीं। சமையல் அறையில ஒண்ணு கூட இல்ல और சாப்பிடறதுக்கு, बाबा ஒரு ऐसे துளி கூட கிடையாது. பாப்பா அப்படியே उसके உட்கார்ந்துட்டு இருந்தார். बच्चे हैं। அது மேல இருக்கிறவருடைய குழந்தைங்க, ஏன் குழந்தைங்களா இவங்க, மேல இருக்கிறவரோட குழந்தைங்க தானே, அவர் கண்டிப்பா சாப்பாடு கொடுப்பாரு அப்படின்னு நிச்சய புத்தியோட இருந்தாரு. आप सोचो, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, चिंता लगेगी, பாபா கவலைப்பட்டாரா? बच्चा भूखा है, குழந்தைகள்லாம் பசியோட இருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம என்ன சாப்பிட கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியலையே, खराब हो गई। என்னோட நிலைமை இப்படி மோசமா போயிடுச்சு, என் கையில காசு இல்லையே, இப்படி எல்லாம் उस समय கவலைப்பட்டாரா? आपको याद आएगा बाबा के मुरली सुन करके आऊं, அந்த நேரத்துல போய் நான் பாபா முரளியை கேட்கணும்னு நீங்க நினைப்பீங்களா? क्या चलेगा? என்ன நினைப்பீங்க? அந்த யோசனை தானே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். என்ன उमंग பண்ணணும், और என்ன பண்ணணும். उत्साह, ஊக்கமும் உற்சாகமும் இருக்குமா? குறைஞ்சு போயிடும். कहाँ कहाँ संशय आएगा। சில சமயம் சந்தேகம் கூட पहले வரும். अच्छे थे, இதுக்கு முன்னாடி இருந்ததே பரவாயில்ல போல இருக்கே, அதாவது சிவபாபா पहले हम வரதுக்கு परिवार முன்னாடி இருந்த को வாழ்க்கையே बुलाएं, பரவாயில்ல போல बाबा இருக்கே. को याद करें। இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பாபாவை நினைவுல கடவுள் पहले நினைவுல कौन आ गया? சாப்பாடு கொடுத்தோம் பரிவாரத்துக்கு. அப்ப கடவுள் ஞாபகத்துக்கு बाबा வந்தாரா? कहाँ चला गया? பரிவார ஞாபகத்துக்கு வந்ததா? பாபா எங்க போயிட்டாரு? பாபா பின்னாடி போயிட்டாரு. तो आगे कौन आई? முதல்ல யார் ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க? மாயை और வந்து माया விட்டது. क्या करती है? மாயை என்ன செய்யுது? दोनों पंखों को पहले இந்த 2 இறக்கைகளை முதல்ல வெட்டி விட்டுடுது. அதாவது ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கைகளை समझा? துண்டிச்சு விட்டுடுது. புரிஞ்சுதா क्या करना என்ன है? பண்ணணும்னு சொல்லிட்டு?
उमंग और उत्साह को कायम ஊக்கம் रखने மற்றும் के लिए உற்சாகத்தை நிலையாக தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய தினச்சரியத்தை நியமிக்கப்பட்ட முறையில் வைத்துக் केवल கொள்ளுங்கள். मुरली क्लास तक नहीं, முரளி கிளாஸ் மட்டும் என்பது அல்ல, बाबा ने जो हमारे ट्रैफिक कंट्रोल के टाइम பாபா நமக்கு டிராபிக் கண்ட்ரோல் டைம்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு இல்லையா? ट्रैफिक कंट्रोल को भी அந்த हमें டிராபிக் கண்ட்ரோல் நேரத்தையும் நாம நியமிக்கப்பட்ட விதத்துல செய்யணும். இதெல்லாம் நமக்கான வழிமுறைகளாகும். बंधनों से मुक्त करने की எதுக்கு? கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஃபரிஷ்தா ஆகிறதுக்கான வழிமுறைகள் बीच இதெல்லாம். में இடையிடையில फिर से वो एनर्जी, மீண்டும் நம்ம वो आत्मा चार्ज हो जाती है, நமக்கு எனர்ஜி சக்தி கிடைக்குது, ஆத்மா சார்ஜ் जिससे ஆகிறது. हमारा उमंग और उत्साह। அதன் மூலம் நம்முடைய ஊக்கம் மற்றும் உற்சாகம் கிடைக்கிறது. तो बाबा के जीवन में, அதனால பாபாவினுடைய வாழ்க்கையிலையும் தாதிகளினுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்படி அவங்க கடைபிடிச்சாங்க. நாம நம்முடைய வாழ்க்கையில இதை जब ये நிரப்பிக்கணும். स्थिति पर आप पहुंचेंगे, இந்த நிலையை तब நம்ம அடையும் इन பொழுது दोनों पंखों से அப்ப उड़ सकेंगे। இரண்டு இறக்கைகளோட, அதாவது ஊக்கம் உற்சாகமற்ற இறக்கைகளோட நாம பறந்து போக முடியும். दुनिया से और देह தன்னைத்தானே से இந்த न्यारा உலகத்திலிருந்தும் अनुभव कर सकेंगे। இந்த உடலிலிருந்து விடுபட்டவர்களாக அனுபவத்தையும் செய்ய सदा முடியும். அதனால उमंग और எப்பொழுதுமே उत्साह ஊக்கம் மற்றும் बना உற்சாகம் रहे। எப்பவுமே நம்ம கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். आपकी ये रूहानी இதன் மூலம் personality உங்களுடைய ஆன்மீக பர்சனாலிட்டி உருவாகும். समझा इस बात को? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? जब आप में उमंग और उत्साह है, எப்பொழுது உங்ககிட்ட आप ஊக்கமும் बड़ा உற்சாகமும் रेगुलर இருக்குமோ, पंक्चुअल है हर चीज में, எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ரெகுலரா இருக்கீங்க, பங்க்சுவலா நேரப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒரு आप में वो ஆன்மீக रूहानियत आएगी। தோற்றம் என்பது உங்களுக்குள்ள உருவாகிடும். रूहानियत से संपन्न ஆன்மீக தன்மை என்பது வந்துடும். ஆன்மீக தன்மை நிறைஞ்ச வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுப்பதாக இருக்கும். அந்த நேரத்துல நீங்க வந்துட்டு தனியா வந்துட்டு நான் ஆத்மா இந்த சகோதர ஆத்மா பாத்துக்கிட்டு இருக்கேன்னா தனித்தனியா பயிற்சி பண்ண வேண்டியது இருக்காது. மொத்தமாவே உங்களுடைய நிலை வந்து இயல்பாகவே அப்படி உருவாகிடும். இயல்பாகவே அந்த நிலை உருவாகும் பொழுது உங்களுடைய தொடர்புல लोग आना पसंद करेंगे, வருவதற்கு மக்கள் விருப்பப்படுவாங்க. आपसे அவங்களுக்கு உங்ககிட்ட बात करने की इच्छा होगी, அதாவது உங்களோட பேசணும்னு ஒரு ஆசை आपके ஏற்படும். साथ बैठने की உங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கணும்னு அவங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்படும். उनको ऐसे लगेगा அந்த மாதிரி அவங்களுக்கு थोड़ा தோணுமா, टाइम हम इनके கொஞ்ச साथ நேரம் बैठे, நாம இவங்களோட இருந்தா நல்லா இருக்குமே, நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு ஒரு குஷி, இவங்களோட கொஞ்ச நேரம் இருந்தா நமக்கு ஒரு குஷி கிடைக்கும், நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க உணர்வாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பர்சனாலிட்டி உருவாகிடும். बने। அப்ப முயற்சி பண்ணி தான் நாம இத்தகைய பர்சனாலிட்டிய दादी உருவாக்க. जान की इधर से जा रही है தாதிகளை பார்க்கும்பொழுது அது தாதி ஜானகி और दादी ने आपको देख लिया, दृष्टि दे दी, இங்க இருந்து அப்படி போயிட்டு இருக்காங்க, உங்களை பார்த்து திருஷ்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் பண்ணுவீங்க நீங்க? தாதி திருஷ்டி खुशी கொடுத்தாங்கன்னா होगी। எவ்வளவு குஷி ஏற்படும் உங்களுக்கு. ஜானகி தாதி திருஷ்டி கொடுத்தாங்க, குஷி இருக்குமா இருக்காதா? सारे लोग थे, எவ்வளோ கூட்டமா दादी ने இருப்பாங்க. मुझे दृष्टि दी। இவ்வளோ கூட்டத்து நடுவுல தாதி எனக்கு திருஷ்டி கொடுத்தாங்க அப்படின்னு நினைப்பீங்க தானே? उसके व्यक्तित्व ने आपको தாதிஜினுடைய அந்த ஒரு பர்சனாலிட்டி, அந்த தோற்றம் உங்களை கவர்ந்து இழுத்தது. क्वार्टर सेकंड की दृष्टि से ஒரு கால் வினாடி திருஷ்டி கிடைச்சதும் அவ்வளோ ஒரு குஷியும் ஆனந்தமும் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? व्यक्ति को सुनाते हैं, அப்ப நீங்க அதை வந்து 10 பேருக்கு நீங்க அதை சொல்றீங்க அந்த விஷயத்த. இன்னைக்கு தாதி எனக்கு திருஷ்டி கொடுத்தாங்க, தாதி எனக்கு திருஷ்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டிய நாமளும் நமக்காக अब इस உருவாக்கிக்கணும். मंच पर कौन है? இப்ப இந்த ஸ்டேஜ்ல யாரு உட்கார்ந்து? बाबा व्यक्त हुए, मम्मा व्यक्त हुई, பாபாவும் दादियां அவ்யக்தம் ஆகிட்டாரு, மம்மாவும் அவ்யக்தம் ஆகிட்டாரு, தாதிகள் எல்லாரும் அவ்யக்தம் ஆகிட்டாங்க. இப்ப வியக்தத்துல இந்த உடலோட யாரு இருக்காங்க? நீங்க இருக்கீங்க, நாம இருக்கோம் இல்லையா? நம்ம தானே இங்க இருக்கோம் உடலோட. अब लोगों के सामने सैंपल और एग्जाम्पल कौन है? அப்ப மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி உதாரணமா இப்ப யார் இருக்கிறது? யார் இருக்கிறது சொல்லுங்க? हम। நாம தானே. तब बाबा का ये स्थापना का काम पूरा होगा அப்பதான் பாபாவுடைய இந்த ஸ்தாபனையினுடைய வேலை और பூர்த்தி ஆகும். हमारी इस फरिश्ता स्थिति से மற்றும் நம்முடைய இந்த अभी ஃபரிஷ்தா हमें நிலையின் सेवा மூலமா करनी है। फरिश्ता में இப்ப शरीर நாம छोड़ करके சேவை चले गए பண்ணணும். नहीं।
பரிஷ்தானா உடலை ये விட்டுட்டு பிரிஞ்சு போகிறது रूहानी மட்டும் இல்ல. पर्सनालिटी ஆன்மீக பர்சனாலிட்டி இது, ஆன்மீக தோற்றம் இது. लोगों की आत्माओं की सेवा करेगी, உலகத்துல இருக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு சேவை பண்றதுக்கான பர்சனாலிட்டி जिसको இது. बाबा कहता இதே है தான் பாபா என்ன சொல்றாருன்னா, तुम्हारी दृष्टि के सामने से कोई निकलेगा, उसको प्राप्ति का अनुभव अंजलि मिलेगी। உங்கள் பார்வையில யார் தென்பட்டாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு துளியாவது அனுபவம் ஆகும், ஏதோ ஒரு துளியாவது பிராப்தியாக கிடைக்கும்னு சொல்றாரு பாபா. आत्मा फरिश्ता बन करके न्यारा और प्यारा पहले इस दुनिया में रहेगा, அந்த ஆத்மா பரிஷ்டவாக ஆகி அன்பான விடுபட்ட நிலையில இங்க இருக்கும். அப்புறமா சூட்சும லோகத்திற்கு போகும். பரிஷ்டானா என்ன? தேகத்தின் சம்பந்தங்களோட எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, உறவும் கிடையாது. அதான் ஃபரிஷ்தா, அவங்கதான் ஃபரிஷ்தா. फरिश्ता शब्द में आपने देखा होगा, ஃபரிஷ்தா என்ற வார்த்தையில நீங்க இதை பார்த்திருப்பீங்க. மேல் ஃபீமேல், बहनें और भाई, அதாவது சகோதரர்கள் दोनों சகோதரிகள் एक ही शब्द यूज करते हैं। मुझे क्या बनना இரண்டு है, பேருமே என்னதான் சொல்றாங்க, நான் ஃபரிஷ்தா ஆக வேண்டும் भाई அப்படின்னு தான் क्या சொல்றோம். बोलेंगे, ஒரு आपको சகோதரர் என்ன क्या சொல்றாரு, बनना है, நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்டா ஃபரிஷ்தா ஆக வேண்டும் சொல்றாரு. इसमें मेल फीमेल, அதனால இந்த ஃபரிஷ்தாவுல फरिश्ती बनना है, ஃபரிஷ்தி அப்படின்லாம் கிடையாது. ஃபரிஷ்தானா ஏஞ்சல், அவ்வளவுதான். जैसे அது என்ன आत्मा மேல் भाई ஃபீமேல், भाई, ஆத்மா எப்படி சகோதர ऐसे ही சகோதரன் फरिश्ता சொல்றோமோ स्थिति அந்த மாதிரி ஃபரிஷ்தா நிலை देह के भान से मेल और தேக फीमेल से பானத்திலிருந்து விடுபட்ட, அதாவது ஆண் பெண் என்பதிலிருந்து விடுபட்ட ஒரு நிலை, இந்த பூமியினுடைய சம்பந்தங்கள்ல இருந்து விடுபட்ட ஒரு நிலை, फरिश्ता, அதான் ஃபரிஷ்தா. समझा? இப்ப புரிஞ்சுதா? ऐसा फरिश्ता அத்தகைய ஃபரிஷ்தா मुझे बनना है। ஆக நான் ஆகணும். तैयार हैं? தயாரா? तैयार हैं? தயாரா? न्यारा और விலகின बोलो மற்றும் சொல்லுங்க, प्यारा, பியாரா, ஞாரா, பியாரா, விலகின மற்றும் रहना அன்பான कहाँ நிலை. है? எங்க நம்ம வாழணும், यादव में, வசிக்கணும்? कीचड़ में, இந்த குப்பைக்கு இந்த कैसा சேற்றுக்கு रहना நடுவுல தான் நம்ம வாழணும். कमल நான் எப்படி फूल இருக்கணும், தாமரை பூ மாதிரி இருக்கணும் சேற்றுக்கு நடுவுல. फरिश्ता अर्थात ஃபரிஷ்தா என்றால் जिसका सर्व के साथ रिश्ता, யாருக்கு எல்லோருடனும் உறவு இருக்கிறது. இதனுடைய வித்தியாசத்தை நீங்க एक है புரிஞ்சுக்கணும். फरिश्ता ஒன்று अर्थात ஃபரிஷ்தானா एक से रिश्ता, ஒருவருடன் மட்டுமே உறவை வைத்திருப்பது, देह அதாவது के அந்த ஒரு कोई भी பாபாவுடன். संबंधियों தேகத்தின் எந்த फरिश्ते விதமான, का काका मामा चाचा அதாவது मम्मी, ஃபரிஷ்தாவுக்கு पापा அம்மா அப்பா சித்தப்பா சித்தி மாமா தாத்தா இதெல்லாம் ஃபரிஷ்தாக்கு இருக்கா? கிடையாது. तो अब आप फरिश्ते बन गए तो आपका काका मामा चाचा நீங்க पापा ஃபரிஷ்தா होगा। ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அம்மா அப்பா சித்தப்பா மாமா हमारे எல்லாம் सारे இருப்பாங்களா? रिश्ते किसके साथ आ गए? எல்லாருடைய சர்வ சம்பந்தம் एक யாரோட बाबा இருக்கும்? के साथ। और जिसका ஒரு பாபாவோட एक தான். बाबा से रिश्ता है, யாருக்கு அந்த மாதிரி ஒரு பாபாவோட எல்லா உறவுகளும் இருக்குமோ उसका सर्व से रिश्ता है। அப்பேற்பட்ட ஆத்மாக்களுக்கு அனைவரோடையும் உறவு இருக்கும். सर्व से रिश्ते का मतलब அனைவருடைய உறவு विश्व இருக்கிறதுன்னா की हर आत्मा के लिए उसको प्यार है। உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அவர்கள் அன்பு வச்சிருப்பாங்க. ये हमारा विश्व वसुधा இந்த நம்முடைய உலகம் என்பதே ஒரு குடும்பம். सब मेरे हैं, அனைவருமே जैसे बाबा என்னுடையவர்கள். कहता था, तुम सब मेरे हो। நீங்கள் அனைவரும் ऐसे என்னுடையவர்கள் जो பாபா எப்படி फरिश्ता சொன்னார்? स्थिति को जिसकी ये அந்த மாதிரி अवस्था बनी, இது ஃபரிஷ்தாவினுடைய நிலை. उसका किसके साथ रिश्ता होगा? सर्व के साथ रिश्ता அனைவருடனும் होगा। அவர்களுக்கு इसके சம்பந்த साथ உறவு இருக்கும். ज्यादा, इसके साथ இவங்களோட कम, ஒருத்தரோட इसके அதிகம், साथ ஒருத்தரோட ऐसा, குறைச்சல், इसके ஒருத்தரோட साथ இப்படி, वैसा। ஒருத்தரோட அப்படி, அப்படிலாம் கிடையாது. सर्व के लिए वही आत्मिक प्यार होगा। எல்லாருக்கும் அதே மாதிரியான ஆன்மீக அன்பை அவங்க கொடுப்பாங்க. அதே அன்பும் அந்த நன்மை செய்யக்கூடிய பார்வையும் இருக்கும் எல்லாருக்காகவும். और जिसकी सर्व के लिए कल्याण की भावना है, அனைவருக்காகவும் யார் நல்லது செய்யக்கூடிய பாவனையோட இருக்காங்களோ बाबा का राइट हैंड बन करके அவங்கதான் பாபாவுடைய ரைட் बाबा வலது की கரமாக प्रत्यक्षता ஆகி के निमित्त है। பாபாவை பிரத்யட்சம் செய்வதற்கு கருவியாக ஆவாங்க. और वो फरिश्ता इस साकार सृष्टि पर रहते हुए
அப்பேற்பட்ட ஃபரிஷ்தாக்கள் இந்த சாக்கார உலகத்துல வாழ்ந்துகிட்டு उसके இருந்தாலும் पांव इस धरती पर नहीं, அவருடைய கால்கள் இந்த பூமியில பதியாது. அதாவது கால்கள்னா புத்தி என்ற इस கால் आकर्षण से இந்த मुक्त। பூமியினுடைய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டதாக இருக்கும். तो ऐसी तपस्या அதனால और அத்தகைய ஒரு ऐसा தபஸ்யா पुरुषार्थ करने के लिए மற்றும் அத்தகைய முயற்சி செய்வதற்காக रेडी हैं? சகோதர சகோதரிகள் நீங்கள் எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தயாரா रेडी हैं? இருக்கீங்களா? தயாரா? हाथ हिलाना तो सहज है, கைய அசைக்கிறது ஈஸி, समझना और सुनना भी सहज है। புரிஞ்சுக்கிறது கூட ஈஸி தான், கேட்கறது கூட ஈஸி தான். प्रैक्टिकल में जाएंगे, ஆனா, अभ्यास करेंगे, எப்ப நம்ம பிராக்டிக்கல்ல போய் பயிற்சி பண்ணுவோமோ நேரடி நடைமுறையில पुराने संस्कार खींचेंगे, அப்ப நம்முடைய பழைய சமஸ்காரங்கள் நம்மை பிடிச்சு अमृत இழுக்கும். वेला करना तो है, அமிர்த வேலை செய்யணும், எந்திருக்கணும், என்ன பண்றது, खत्म। ஆனால்னு சொல்லிடுவோமோ, அவ்வளவுதான், அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. तो क्या करना पड़ेगा? அப்ப என்ன பண்ணணும்? क्या करना पड़ेगा? என்ன பண்ணணும்? जो इसने किया, இவர் என்ன செய்தாரோ, मम्मा ने किया। மம்மா का என்ன मास செஞ்ச, चल रहा है ना? மம்மாவுடைய மாசத்துல தானே இப்ப இருந்துட்டு இருக்கோம், ஜூன் மாசம். मम्मा ने कभी भी மம்மா ஒரு பொழுதும் अपने मन को कमजोर नहीं किया। ஒரு பொழுதும் மம்மா தன் மனதை சோர்வாக்கிக்கல. ऐसी शिव शक्ति बन करके 2:30 बजे उठना है, जो அளவுக்கு कहते हैं। मैंने तो मम्मा को देखा नहीं है, 2:30 மணிக்கு மம்மா எழுந்திருக்காங்க. நான் மம்மாவை பார்த்ததே இல்லை, ஆனா நான் கேட்டிருக்கேன் மம்மாவை பத்தி. மம்மா எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னா, दोनों बल्ब जग रहे, மம்மாவோட 2 கண்களும் பல்பு மாதிரி அப்படியே ஜொலிக்குமா, அப்படி தபஸ்யா பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க விழிப்புணர்வோட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. आत्मिक स्थिति में, அந்த அளவுக்கு और ஆன்மீக उस ஸ்திதியில बाबा இருப்பாங்க. की सारी शक्तियां अपने में समाकर सारे அந்த विश्व को சிவபாபா அவருடைய அத்தனை சக்திகளையும் தனக்குள்ள அப்படியே வாங்கி நிரப்பிப்பாங்க, ऐसी तपस्या ஒரு உலகத்துக்கும் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு தபஸ்யாவை நாம செய்ய வேண்டும். तब फरिश्ता बनेंगे। அப்பதான் ஃபரிஷ்தாக முடியும். हैं तैयार? ரெடியா? या सुबह उठ करके आते காலையில तो हैं, எழுந்துட்டு बैठते तो हैं, लेकिन காலையில வரும், थोड़ी எழுந்திருக்கிறோம், देर வந்து के बाद உட்கார்ந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா மாயை வந்துடுது. तपस्वी वो ठहरो, போது தபஸ்யா நீங்க பண்ணினதுன்னு சொல்லிடுதான். कोई इधर झोंका खाएगा, कोई इधर खाएगा, कोई ऐसे खाएगा। அப்படின்னுவாங்க. அவங்க செஞ்சு காட்டுறாங்க இல்லையா, தூங்கி வெளியறது. ऐसी तपस्या से फरिश्ता அந்த மாதிரியான தபஸ்யா மூலமா बन ஃபரிஷ்தா सकते हैं। ஃபரிஷ்தா ஆக முடியுமா? இப்படி தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருந்தா ஆனா ஆக முடியாது. तो फिर क्या करना அப்ப पड़ेगा? என்ன பண்ணணும்? बनना ही है। ஆகியே தீரணும். तो அப்படின்னா उसके लिए அதுக்காக जो आज आपको एक होमवर्क दिया है, இன்னைக்கு ஒரு ஹோம்வொர்க் कि உங்களுக்கு आप अपना கொடுத்திருக்கு இல்லையா, सब चार्ट सच्चाई सफाई से बाबा को लिख करके देंगे। இன்னைக்கு நீங்க உங்களுடைய சார்ட் எல்லாத்தையும் இப்ப உண்மையான உள்ளத்தோட பாபாவுக்கு எழுதி கொடுப்பீங்க. அது கூடயே நீங்க பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுத போறீங்க. இன்னைக்கு मुझे லெட்டர் आपके எழுதுங்க. जैसा फरिश्ता பாபா, बनना। நான் உங்களை மாதிரி ஃபரிஷ்தா ஆகியே தீரணும். मैं हर रोज நான் ஒவ்வொரு நாள் आपको पत्र के द्वारा आपसे லெட்டர் शक्ति और மூலமாக direction உங்ககிட்ட लेकर இருந்து के சக்திகளையும் டைரக்ஷன்களையும் வாங்கிப்பேன் பாபா. அதன் பிரகாரம் என்னுடைய முயற்சியை செய்வேன் அப்படின்னு நீங்க जब आप बाबा முடிவெடுங்க. के सामने अमृत நீங்க செஞ்சு பாருங்க. இது அமிர்த வேளையில பாபா முன்னாடி पक्का कर दो। பாபா முன்னாடி உட்காரும் போது லட்சியத்தை நீங்க உறுதியா வச்சுக்கிட்டு உட்காருங்க. இப்ப பாபா உங்களை அப்படியே பிடிச்சு இழுப்பாரு. आपको बनना है ना, நீங்க அந்த மாதிரி जैसे ஆகணும் लौकिक में இல்லையா? किसी बच्चे को कि मुझे विन करना है, லௌகிகத்துல கூட तो माँ குழந்தைங்க बाप उसको சொல்றாங்க இல்லையா, सपोर्ट करते हैं। एग्जाम நான் கண்டிப்பா வந்து ஜெயிச்சே காட்டணும், பாஸ் பண்ணியே காட்டணும் குழந்தைங்க சொன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் குழந்தைங்களை எழுப்புறாங்க இல்லையா, குழந்தை எழுது படின்னு சொல்லி சொல்றாங்க. आपका अगर संकल्प है அது மாதிரி நான் तो உங்களுக்கு बाप का சங்கல்பம் भी फर्ज இருந்தது है कि அப்படின்னா मुझे बच्चों பாபாவுக்கு को கூட inspire கடமை करना இருக்கு. ஆமா, இது குழந்தைக்கு ஆசை இருக்குன்றதுனால அதை நம்ம உதவி பண்ணணும்னு சொல்லி बनना ही है। ரொம்ப உண்மையான உள்ளத்தோட கண்டிப்பா ஆகியே தீரணும், ஆகியே தீரணும்ன்ற ஈடுபாட்டை நாம முதல்ல वो உருவாக்கணும். आपको छोड़ेगा नहीं। அப்ப கண்டிப்பா பாபாவும் நம்மள ஆக்கியே தீர்வாரு, நம்மள விட மாட்டாரு. பாபா ஆக்குவாரு. बड़ी दादी थी ना, பெரிய தாதி இருந்தாங்க இல்லையா, பிரகாஷ் மணி தாதி, பல முறை இப்படி சொல்லியிருக்காங்க. அனுபவம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 बजता है ना, 2 ஆகுது இல்லையா, मेरी खटिया हिलाता है, 2 மணிக்கெல்லாம் பாபா என் கட்டில வந்து எழுப்பிடுறாரு, எழுந்துருன்னு சொல்றாரு, सोने ही नहीं देता है। தூங்கவே விட மாட்டேன்றாரு दादी அப்படின்னு कहती थी, இப்படி தாதி சொல்லிட்டு இருந்தாங்க.
क्यों बाबा उसकी खटिया हिलाता ஏன் था? தாதி வந்து அவங்க கட்டில எழுப்பி ஆட்டி ஆட்டி எழுப்பிடு? ஏன்னா தாதி லட்சியம் வச்சிருந்தாங்க, நான் கர்மாதீத் ஆகணும், கர்மாதீத் ஆகணும் லட்சியம் வச்சிட்டு இருந்தேன், கர்மாதீத் ஆகியே தீரணும்னு சொல்லி. आपको बनना है, लक्ष्य बनना ही है. நீங்கள் ஆகணும் அப்படின்றத விட ஆகியே தீர வேண்டும் என்றால் உங்கள் கட்டிலையும் பாபா அசைத்து உங்களை எழுப்பிடுவார். दादी की खटिया हिलते ही दादी खड़ी हो जाती. ஆனா தாதி கட்டில ஆடினதும் தாதி எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. बाबा हिलाए உங்களுடைய கட்டில பாபா ஆட்டினாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? और என்ன பண்ணுவீங்க? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? हम बाबा को कहें बाबा अभी उठती हूँ, 4 से 4:45 योग करना है ना, अभी तो 3:30 का रिकॉर्ड बज रहा है, अभी उठती हूँ 5 मिनट. பாபா இன்னும் 5 நிமிஷம் பாபா, 5 நிமிஷம் பாபா, 3:30 மணி ஆகட்டும் அந்த மாதிரி சொல்லுவோம். वो 5 मिनट आपको 1 घंटा सुला देगा. அந்த 5 நிமிஷங்கிறது நம்மள 1 மணி நேரம் கழிச்சு தான் எழுந்திருக்க வைக்கும். तो मदद लेनी है, அதனால அந்த உதவியை நம்ம வாங்கி बाबा नहीं करेगा, उसने दिया, பாபா காத்திருக்க மாட்டாரு. आप फौरन उसको स्वीकार करो. जी बाबा, பாபா அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா சரி பாபா, குட் மார்னிங் பாபா, அந்த வாய்ப்பை நம்ம ஏற்றுக்கொள்வோம். आपको அதனால दृढ़ நீங்கள் संकल्प से, இந்த மாதிரி திடமான एक சங்கல்பத்தோட पुरुषार्थ से இந்த முயற்சி फरिश्ता மூலமாக स्थिति तक पहुंचना है. ஃபரிஷ்தா நிலையை அடையணும். स्थिति இது जो ஒரு है முயற்சி. बनी हुई, आपको बनानी है, वो हम योग में आपको कमेंट्री मिलती है. யோகத்துல உங்களுக்கு கமெண்ட்ரி கிடைக்குது. நான் ஃபரிஷ்தா, நான் பறந்துகிட்டு இருக்கேன், நான் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். हम अच्छा महसूस करते हैं. அந்த நேரத்துல நம்ம நல்லதான் அனுபவம் பண்றோம். जब ஆனா तक அது என்னது? आपका संकल्प है, எது வரைக்கும் உங்களுக்கு तब சங்கல்பம் तक இருக்கோ आप वो अनुभव कर रहे हैं. அது வரைக்கும் நீங்க அந்த அனுபவத்தை जैसे செய்றீங்க. संकल्प खत्म होता அந்த है, சங்கல்பங்கள் முடிஞ்சு वैसे போனதும் वो स्थिति खत्म हो அந்த जाती है. ஸ்திதியும் முடிஞ்சு वो போயிடுது. फरिश्ता स्वरूप नहीं है, அது ஃபரிஷ்தா சொரூபமா आपका ஆகல. रूहानी जीवन नहीं है, அது ஆன்மீக வாழ்க்கை संकल्पों இல்ல. के आधार पर अनुभव है. சங்கல்பங்களோட ஆதாரத்துல ஒரு அனுபவத்தை மட்டும் பண்ணி முடிச்சிடுறோம் दोनों அவ்வளவுதான். काम करेंगे. ஆனா இப்ப நாம 2 வேலையை பண்ண आपने போறோம். पुरुषार्थ की विधि भी सुनी, புருஷார்த்தம் எப்படி जो பண்ணணுன்றதுக்காக आपको விதிமுறைகளை पुरुषार्थ நாம करके இப்ப स्थिति கேட்டுக்கிட்டோம். बनानी है. முயற்சி பண்ணி நாம நம்முடைய நிலையை உருவாக்கிக்கணும், மனநிலையை உருவாக்கிக்கணும். இப்ப நாம அந்த ஃபரிஷ்தா जो நிலையை, कर्म बंधन से मुक्त அதாவது கர்ம பந்தனத்திலிருந்து न्यारी और விடுபட்ட प्यारी स्थिति है. ஞாரி பியாரி என்று சொல்லக்கூடிய इसमें அன்பான हमारा விடுபட்ட அந்த நிலையை ये कोई भी भौतिक स्थूल உருவாக்கிக்கணும். शरीर नहीं है. मैं ஃபரிஷ்தாவுக்கு எந்த விதமான பௌதீக உடல் கிடையாது, ஸ்தூலமான உடல் கிடையாது. நான் ஒளிமயமான அந்த ரூபத்திற்குள்ளே, உடலுக்குள்ளே संपन्न और இருக்கேன். संपूर्ण स्वरूप में இந்த மாதிரியான சம்பன்னமான நிறைவான अव्यक्त சம்பூர்ண முழுமையான சுரூபத்துல நாம शक्तियों को இருப்போம். ग्रहण करते हुए பாபாவுடைய சக்திகளை நாம கிரகிச்சுக்கிட்டு संकल्प बाबा को दें. இந்த நம்முடைய சங்கல்பத்தை பாபா முன்னாடி நம்ம கொடுப்போம். பாபா, आपके जैसा फरिश्ता बनकर वतन में रहते हुए பாபா நீங்கள் अनेकों की सेवा करनी है. நானும் உங்களை மாதிரி ஃபரிஷ்தாவாக ஆகிய வதனத்துல இருந்து கொண்டே அநேகம் பேருக்கு சேவை பண்ணணும் பாபா என்ற இந்த சங்கல்பத்தை நம்ம பாபா கிட்டேயே அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த மாலை நேரத்தினுடைய யோகத்துக்கான நேரத்துல लगाएंगे. ஃபரிஷ்தாவாக ஆகி நாம சுத்தி வருவோம். विशेष गायन है. இந்த நேரத்தினுடைய விசேஷமான हर एक மகிமை चेहरे என்னன்னா से ஒவ்வொருவருடைய बहुत முகம் अच्छे वाइब्रेशंस आ रहे हैं. மூலமாக நல்ல நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. எல்லாருடைய முகமும் खिले हुए நல்ல மலர்ந்து இருக்கு. हर एक से वो ஒவ்வொருத்தர்கிட்ட लाइट இருந்தும் அந்த दिखाई दे रही है. லைட் வந்து தெரியுது. जैसे लाइट होकर के सुन रहे हैं, இப்படி நீங்க லைட்டா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, லேசான நிலையில இருந்து கேக்குறீங்களோ, डबल लाइट, அந்த மாதிரி டபுள் லைட். और ये मेरा स्वरूप भी लाइट. புத்தியும் லேசாக இருக்கு, என்னுடைய சுரூபமும் லேசாக இருக்குது. அதனால चलेंगे ஃபரிஷ்தா वतन में. ஃபரிஷ்தா கண்ணாம வதனத்துல பாப் தாதா கிட்ட போவோம். शांत शांत. ஓம் சாந்தி.